அதனால பவுல் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இவைகளை நான் பிரியப்படுகிறேன். காரணம், இவைகள் என்னை அழிப்பதற்கோ வெட்கப்பட்டு போவதற்கல்ல, எல்லாவற்றையும் வாழ்க்கையில ஜெயமாய் முடிப்பதற்கு கிருபை எனக்கு போதுமானது. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. சத்தமா இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் மகிமைப்பட, அவருடைய கிருபையினால் இதுவரை உங்களை நிறுத்தி வைத்தவர் இனி நிற்க வைப்பார். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமென சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமென சொல்ல ஆமென். தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என் இதுவரைக்கும் உயர்த்தினது கிருபைப்பா. ஆமென். உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லைனா நான். எத்தனை பேர் கேட்கிறீங்க உங்க கிருபை வேண்டுமே? உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, கிருபை போதுமே. உங்க கிருபை ஹல்லேலூயா. உங்க கிருபை, கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே. தனிமையில் அழுத போது, தனிமையில் அழுத போது, தள்ளாடி நடந்த போது, தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது எத்தனை பேர் இதுவரை ருசித்ததை சொல்ல முடியும்? கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர். உங்க கிருபை இல்லனா, உங்க கிருபை இல்லனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை. முடிஞ்சால் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. உம்முடைய கிருபை இல்லாம ஆண்டவரே எங்களால ஒரு ஸ்டெப் கூட முடியாதப்பா, எதுவுமே செய்ய முடியாதப்பா. உங்க கிருபை, கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. நான் ஒன்றுமில்லை. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் வாழ்ந்ததும், நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை. நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான்
நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து கடைசியா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. கேளுங்க இந்த வார்த்தைய, கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே, கிருபை வேண்டுமே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இல்லாம ஒரு விஷயம் கூட உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. தேவரே உம்முடைய கிருபை எத்தனை பெரியது. தேவரே நீர் என் வாழ்க்கையில் பாராட்டி நம்முடைய கிருபை மகத்துவமானதே, உங்க கிருபை வேண்டுமே. ஹல்லேலூயா. சத்தம் அவன் நாமத்தை சொல்லி, இயேசுவே இயேசுவே. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கூட எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோட ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை மகத்துவமானது. இதுவரை தாங்க வைத்தவர் இனி தாண்ட பண்ணுவாராக. என்னை தாங்க பண்ணின கிருபை தந்தவர் இனி தாண்ட பண்ணுகிற கிருபை தருவார். இது உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னுடைய பலவீனத்தை காட்டுவதற்கல்ல, அவருடைய பலன் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நான் இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். ஒரு விஷயம் அப்படியே எல்லாரும் ஜெப நிலையிலே முழங்கார் படிட முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டுக் கொள்ளுங்கள். இல்லை அப்படி உட்கார்ந்துக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள். ஆமென். ஒரு சில காரியங்களுக்காக சிலதை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்த போறீங்க. சில பலவீனங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக, சில முள்ளுகளை கர்த்தர் கொடுத்ததற்காக, சில அடைபட்ட வாசல்களை கர்த்தர் கொடுத்ததற்காக. ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் என்று ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்தோத்திரப்பா. ஒரு சில நிமிடங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கர்த்தர் ஏதோ ஒரு பாதையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறதுனால இங்க இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கர்த்தர் சிலதை கொடுத்திருக்கிறார். இது உனக்கு வந்ததல்ல, இது உனக்கு கொடுக்கப்பட்டது. பவுலே, இது உனக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டவனுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆமே, யார் வாழ்க்கையில முள்ளு கொடுக்கப்பட்டதோ அவர் வாழ்க்கையில கிருபை அதிகம் கொடுக்கப்பட்டது.